ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் க்ரூஸ்கல் அல்காரிதம். இந்த க்ரூஸ்கல் அல்காரிதம்ன்றது ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கனெக்டட் வெயிட்டட் கிராஃப், அதாவது ஒரு கிராஃப், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ABCDE அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கனெக்டடான ஒரு வெயிட்டட் கிராஃப் இருக்குது. இந்த எல்லா நோடுக்குமே நமக்கு ஒரு வெயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதோட வெயிட் வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த க்ரூஸ்கல் அல்காரிதம் நமக்கு சொல்ல வருது. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட், சார்ட் ஆல் த எட்ஜ் ஃப்ரம் தி லோவஸ்ட் வெயிட் டு ஹையஸ்ட் வெயிட். அதாவது லோவஸ்ட் வெயிட்லேருந்து ஹையஸ்ட் வெயிட் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் முதல்ல சார்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டாவது, நவ் டேக் த எட்ஜஸ் வித் த லோயஸ்ட் வெயிட் அண்ட் ஆட் இட் டு தி இந்த ஸ்பேனிங் ட்ரீனா ஒன்றும் இல்லை, அந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான், அதாவது எது இருக்கிறதுலே மினிமமாக இருக்கோ அது நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த மாதிரி மினிமம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்பேனிங் ட்ரீ ரெப்ரசென்ட் பண்ணுது. இஃப் த எட்ஜ் டு பி ஆடட் கிரியேட்டிங் அ சைக்கிள், அதாவது இது ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் கம்மியான நோட்ஸாக எப்படி எடுக்க முடியுதோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுதான் இந்த செகண்ட் ஸ்டெப் நமக்கு சொல்ல வருது. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, கண்டினியூ டு ஆட் தி எட்ஜ் அன்டில் வி ரீச்ட் ஆல் வெர்டெக்ஸ் அண்ட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை ரீச் பண்ணுற வரைக்கும். இது பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த மாதிரி நீங்களாகவே கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சிட்ட பிறகு இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல எட்ஜ் அண்டு வெயிட், இதில் எத்தனை எட்ஜ் இருக்குது, அப்புறம் அந்த எட்ஜஸோட வெயிட்டெல்லாம் என்னன்றதை நம்ம முதல்ல எழுதணும். ஃபஸ்ட்டு A to B அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ A to B அதோட வெயிட் என்ன? 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? A to C. ஸோ A to C அதோட வெயிட் என்ன? 7. அந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு A to D அதோட வெயிட் என்ன? 10. A to E அதோட வெயிட் 5. ஸோ இந்த மாதிரி இந்த கனெக்ஷன்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B to C அதோட வெயிட்டு 3. நெக்ஸ்ட்டு C to D அதோட வெயிட்டு 4. நெக்ஸ்ட் D to E அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல எல்லா எட்ஜையும் சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லோவஸ்ட் வெயிட் டு ஹையஸ்ட் வெயிட்டு சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எட்ஜஸ் ப்ளஸ் வெயிட்டையை நம்ம சார்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஆர்டர் படி இதில் இருக்கிறதுலே கம்மியானது 1. ஸோ 1 தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். A to B அப்படின்ற எட்ஜுக்கு தான் கம்மியான வெயிட் இருக்குது 1. நெக்ஸ்ட்டு எது கம்மியான வெயிட் இருக்குது? 2. அப்போது D to Eன்ற எட்ஜுக்கு 2. நெக்ஸ்ட்டு எது கம்மியாக இருக்குது? BC 3 இருக்குது இல்லையா? ஸோ BCக்கு 3. நெக்ஸ்ட்டு CD 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு AE 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு AC 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு AD 10 இருக்குது. ஸோ சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா? நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, எந்த ஒரு லூப்பும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம கனெக்ஷன் இல்லாமல் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இருக்கிறதுலே மினிமமான இதை வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா A to B 1 இருக்கிறதுலே மினிமம் அதான். ஸோ 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு எது மினிமமாக இருக்குது? E to D தான் மினிமமாக இருக்குது. ஸோ E to D போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு எது மினிமமாக இருக்குன்னா 1 முடிச்சாச்சு, 2 முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு 3 ஆன B to C தான் ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா C to D 4 இருக்குது. ஸோ இதுதான் மினிமமாக இருக்குது. ஸோ 1 2 3 4 இதுதான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாம் மார்க் பண்ணுற காஸ்ட் ஆஃப் தி எட்ஜஸ் போட்டு A to B B to C C to D D to E போட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு 10ன்னு கிடச்சிரும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.